Adobe Firefly is the all-in-one creative studio with AI-powered image and video editing for today's creative process. Built for creators of every kind, Firefly helps you generate, edit, and experiment fast. Because the asks aren't getting smaller, the budgets aren't getting bigger, and the timelines, oh yeah, still tight. With all the best creative AI models in one place, Firefly brings your ideas to life. Unlock a better way to make with Adobe Firefly. இவை கதைகள் அல்ல, ரத்தம் குளிரும் உண்மைகள், மனம் நடுங்கும் பயணங்கள், மர்மதேசம். 16 வயதினிலே என்ன நடந்தது உங்களுக்கு மிலா? சொல்லுங்க. அக்கா, அப்போ நான் ஒரு ஃபோர் படிக்கும் போது நாங்கள் நார்மலாக ஸ்கூலுக்கு சொலமனுங்க போகும்போது நாங்கள் பஸ்ஸில் தான் போவோம். அப்போ எங்களோட பஸ் ரொம்ப ஏர்லியாக போயிடும். அங்கே போயிட்டு எப்படின்னா ஸ்கூலில் ரொம்ப ஏர்லியாக அரைவ் பண்ணிடுவோம். ஒரு 6:10 6:15 அந்த மாதிரிலாம் காலையிலேயே. அப்போ நாங்கள் நார்மலாக எப்பொழுதும் போகிற மாதிரி நாங்கள் அப்போ அந்த டைமில் நான் ஒரு ஆள் 2 பேர் அந்த சம்திங்லாம் இப்போ அந்த மாதிரி போயிட்டு இருந்தோம். அப்போ நான் பின்னாடி கேட் வழியாக தான் நான் ஸ்கூலுக்கு போவேன் எப்பொழுதுமே. ஓகே. ஏன்னா அந்த பாதையாக தான் நாங்கள் மின்னுக்கிட்டேருந்து பஸ்லேருந்து இறங்கி வருவோம். அப்போ நாங்கள் பின்னாடி கேட்டில் வழியாக தான் போவோம். இப்போ ஒன் டே என்னாச்சுன்னா நான் நார்மலாக போகிற மாரி தான் நான் போனேன். அப்புறம் மோட்டர் பார்க்கிங்லேருந்து என்னோட ஃப்ரெண்டு, அவங்க என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, அவங்க பேர் உம்மி. அப்போ அவங்கள நான் மோட்டர் பார்க்கிங் நான் பார்த்தேன். அத்தனை மணிக்கு நான் அந்த மோட்டர் பார்க்கிங்ல இருந்து அவங்க வர்றதை நான் பார்த்தேன். அப்ப நான் என்னடா இவ்வளவு சீக்கிரமா அவ்வளவு ஆவாலாம் வந்துருச்சு, என்கிட்ட சொல்லவே இல்லையே. எப்பொழுதுமே அந்த மாதிரி சீக்கிரமா வரதா இருந்தா என்கிட்டே சொல்லுவாங்க. அப்ப எதுவுமே சொல்லலையே, திடீர்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம நடப்போம், எப்படியா இருந்தாலும் கிளாஸ்க்கு தான் போ. நான் இதுக்கு எப்படின்னா இதுக்கு முன்னுக்கு ஆவாலா வந்துட்டேன்னா வெள்ளனையா வந்துட்டுன்னா நான் உட்காந்துருப்பேன் கொண்டோல எதுவும் உட்காந்துருந்துட்டு மித்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்த பிறகுதான் நாங்க போவோம். ஏன்னாக்கா என்னோட ஸ்கூல் எங்களோட கிளாஸ் தான் கடைசி பிளாக். அதுக்கு பக்கத்துல எல்லாம் ஃபுல்லா காடு. ஸோ அதனால ஒரு பில்டிங்கே இருட்டா இருக்கும். அதுவும் இல்லாம என்னோட கிளாஸ் பாத்தீங்கன்னா 3வது ஃப்ளோர்ல இருக்கும். ஓகே. ஸோ அதனால நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்த பிறகுதான் ஒன்னா போவோம். ஆனா அந்த பர்டிகுலர் டேட் பாத்தீங்கன்னா டேல பாத்தீங்கன்னா நான் சரி ஃப்ரெண்டு தான் வந்துட்டாங்களா, உண்மைதான் இருக்காங்களா, சரி நம்ம போவோன்ட்டு அவங்க மோட்டர் பார்க்கிங் இடத்துல இருந்து வந்தாங்களா. இப்ப நான் நடந்து போய்கிட்டே இருந்தேன். உடனே அவங்க என்ன ஒரு வாட்டி திரும்பி பார்த்தாங்க. நான் சொன்னேன் உம்மி தூங்கு வாசோ அப்படி சொன்னா. அவங்க திரும்பி பார்த்துட்டு அப்புறம் ஒண்ணுமே பேசல, அவங்க பாட்டுக்கு நடந்து போய்கிட்டு இருக்காங்க மின்னுக்கு. அப்ப நானும் உம்மி தூங்கு 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 லாஸ்ட் அப்படி சொல்லிட்டு நாங்க நார்மலா அப்படிதான் பேசிட்டோம்ல. அப்ப அந்த மாரி நானும் போனேன். அப்ப அவங்களும் நார்மலாவே தான் நடந்து அவங்க போறாங்கக்கா. ஆனா அவங்க நடக்கிற வேகத்தை என்னால ரீச் பண்ண முடியல. அவங்களும் போறாங்க நானும் போறேன், அவங்களும் போறாங்க நானும் போறேன். சரி எப்படியா இருந்தாலும் அது கிளாஸுக்கு தானே போகுது, கிளாஸ்ல போய் நம்ம பாத்துக்குவோம் அப்படின்ட்டு நான் பின்னாடியே போறேன். இவங்க ஃப்ளோ ஏறாங்க, படியில ஏறாங்க. நான் பின்னாடி நானும் ஃபாலோ பண்ணி போறேன். காலையிலக்கா ஒரு 6:20 அந்த மாதிரி இருக்கும் காலையிலேயே. அப்ப இருட்டா இருக்கு. சரியான இருட்டா இருக்கும். ஏன்னா எங்களோட பிளாக் தான் கடைசி பிளாக். ஒரு ஸ்கூலே இருட்டா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அவங்க ஏறிட்டாங்க, அடுத்து பின்னாடியே போறீங்க. அப்புறம் நானும் பின்னாடியே போனேன்னா சரி அப்ப நான் அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஏறணும்னு பார்த்தா அவங்க 2வது மாடியில ஏறிட்டு இருக்காங்க. என்னடா இது கொஞ்ச நேரம் கூட வெயிட் பண்ண மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி பரவாயில்ல போனேன். அப்புறம் நான் 2வது ஃப்ளோர் போனோன்னா அவங்க 3வது ஃப்ளோர் ஏறிட்டாங்க. சரின்னு 3வது ஃப்ளோர் நான் போய் ரீச் பண்ணோனக்கா ஸ்டில் என்னோட பிளாக் அப்படி இருட்டா தான் இருந்துச்சு. அவங்க போனவங்க சரி என்ன போயிருச்சு, என்ன லைட்டை தட்டவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் போறேன். சரி கிளாஸ்ல தான் இருக்கும் அப்படின்னு கிளாஸ் மீட்டுக்கு போறேங்கோ யாருமே இல்ல. உம்மியும் காணோம், யாரையும் காணோம், லைட்டும் இல்ல, யாருமே இல்ல. இழுத்துருக்குமே உங்களுக்கு. அப்ப உண்மையுமே ஒண்டிக்கா அவ்வளவு தூரம் நின்னுக்கு கேட்ல இருந்து எங்க பிளாக் போறதுக்கே கொஞ்சம் தூரம் பிடிக்கும், கொஞ்சம் நேரம் தான் ஆகும். ஏன்னா எங்களோட கடைசி பிளாக் ஒரு ஸ்கூல்ல இருட்டா இருக்கு. அது எங்களோட பிளாக் கடைசி பிளாக். அதுக்கு பக்கத்துல ஃபுல்லா காடுதான், இருட்டாதான் இருக்கும். அப்ப சரின்னு சொல்லிட்டு நான் எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல அந்த டைம். அப்பயும் நான் பாருங்க
பாசிட்டிவா தான் யோசிச்சேன். ஒருவேளை பசிக்குதுன்னு சாப்பிட போயிருக்கோமோ. ஏன்னா அந்த நார்மலா வந்து கேண்டீன் அந்த டைம்ல வந்து திறப்பாங்க. கீழே போறதுக்கு வேற வழி இருக்கா, இல்ல நீங்க ஏறி வந்தீங்களே அதே வழிதானா? இல்ல 2 வழி இருக்கு. ஒண்ணு வந்து மின்னுக்கு இப்ப நான் ஏறினேனே அந்த ஃப்ளோர், இன்னும் வந்து இன்னும் நடந்து போகணும். நடந்து போய் அங்க இறங்கணும். அந்த ஹூஜோங் ஃப்ளோர்ல தான் போய் இறங்க முடியும். அவ்வளவு சீக்கிரம் போய் இருக்க வாய்ப்பு இல்லையே. அப்ப சரி சொல்லிட்டு சரி நான் போய் லைட் திறந்துட்டேங்க. அப்ப நான் தேடினேன் உம்மி மண்ணுங்கோ போய் தேடினேன், காணோம். அப்புறம்க்கா சரின்னு அந்த பின்னாடி நான் சொல்லலையா அந்த பின்னாடி எல்லாம் ஃபுல்லா காடா தான் இருக்கும்னு. ஆனா அங்க ஒண்ணு மட்டும் டெய்லி நான் பாத்திருக்கேன். ஒரே ஒரு வாழை மரம் மட்டும், அதான் பொக்கோ பீசாங்க ஒண்ணு மட்டும், அது காத்து அடிக்காது, ஒண்ணுமே அடிக்காது. ஆனா அது மட்டும் சாஞ்சி ஆடும். அந்த ஒரு மரம் மட்டும். இதெல்லாம் பார்க்கும்போது எங்கேயுமே காத்து அடிக்காது, ஒரு இலை கூட ஆடாது. ஆனா அந்த மரம் ஒண்டி, அந்த ஒரு ஸ்பெசிபிக்கான மரம் மட்டும் இங்கிட்டும் ரைட் லெஃப்ட்னு அப்படி ஆடும். நீங்க யார்கிட்டயும் கேட்டதில்ல அங்க பாரு உனக்கு அந்த பொக்கு பீசா பாரு அப்படின்னு? அதுக்கப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்டயும் நீங்க காமிச்சதில்ல? அந்த டைம்ல வந்து நார்மலி நான் மட்டும்தான்க்கா போவேன். ஏன்னா நான் கொஞ்சம் ஆவாலா போனேன்ல. ஆனா நார்மலி வந்து எல்லாமே வந்து மோட்டார் பைக்ல வருவாங்க. அப்பா அம்மா கொண்டாந்து ட்ராப் பண்ணுவாங்க. அந்த கொஞ்சம் லேட் ஆகும்க்கா அவங்க வர்றதுக்கு. ஸோ அவங்க வந்துட்டு அப்புறம் பிள்ளைங்களாம் நாங்களாம் அப்படியே ஜாலியாயிரும்ல. அதுக்கப்புறம் அந்த மரம் ஆடாது? ஆடும்க்கா. நான் பாத்திருக்கேன் 2-3 வாட்டி நான் பாத்திருக்கேன். எனக்கு பயமா இருக்கும். அப்ப நான் அதை வந்து இக்னோர் பண்ணிட்டேன். சரி ஏன்னா அந்த பக்கத்து ஃபுல்லா காடு தான், ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி நான் அந்த பக்கத்து போக மாட்டேன். ஆனா அந்த அன்னைக்கு நான் பார்த்தேன். இப்ப உம்மி தேடி வந்தேன். அந்த அன்னைக்கு நான் பார்த்தா அது அப்படி ஆடுச்சு. சரி உம்மி எங்க போயிடுச்சுன்னு தெரியல, உக்காந்துருப்போன்னு நான் கிளாஸ்லயே உக்காந்துட்டேன். நான் ஒண்டி அந்த அவ்வளவு பெரிய பிளாக்ல நான் ஒண்டி என் கிளாஸ் தட்டி நான் லைட் தட்டி நான் கிளாஸ்ல உக்காந்துருக்கேங்க. அப்புறம் மணி ஆச்சு 6:30 ஒரு 6:50 அப்படி ஆச்சா. எல்லா பிள்ளைங்களும் வந்து வர ஆரம்பிச்சாங்க, எல்லாம் சுடணும். அப்புறம் சரி அப்பனா 7 மணிக்கு பிரிண்ட் பிளான் இருக்கும்ல. அப்ப நான் மின்னுக்கு போயிட்டு என்னோட கிளாஸ் விட்டு நான் வெளியாகி மின்னுக்கு அந்த ஃப்ளோ மின்னுக்கு நான் நிக்கிறேன். எப்ப கீழே நம்ம பாக்கலாம்ல, கீழே ஃப்ளோல யார் வரான்னு பார்த்தா உம்மி அங்க இருந்து நடந்து வருது, ஸ்கூல் பேக் மாட்டிட்டு. அப்ப இருங்க, பாட்டுக்கு பிறகு பேசுவோம்.